பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதில் 2 செக்ஷன் இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒய் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த மெத்தடை ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஒரு மெத்தட் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதில் பாருங்க, ஃபைண்ட் த கார்டியாய்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு a into 1 plus cos theta, prove that rho squared by r is constant. இதில் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர் கொடுத்துருக்கா என்ன ப்ரொசீஜர் இதுக்கு முன்னால் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணுங்க. செகண்ட் மெத்தட், செகண்ட் சம் பாருங்க. prove that radius of curvature of the curve r square is equal to a square into cos 2 theta is a square by 3r. இதுவுமே வந்து இப்போ ப்ரீவியஸ் வீடியோவோட போட்டிருக்கோம். r பவர் n is equal to அப்படின்னு ஒரு சம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அதாவது r பவர் n is equal to a பவர் n cos n theta அப்படின்னு சொல்லுவோம். அதாவது r பவர் n is equal to a பவர் n into cos n theta அப்படின்னு வீடியோவோட ஒரு சம்ம போட்டிருக்கோம். இங்க பாருங்க, இது ஜஸ்ட் என்ன இருக்காது, n இருக்க இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை அப்படியே எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. n இருக்க இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். அந்த மெத்தட் அந்த சம் நல்லா ட்ரை பண்ணாக்க இந்த சம் சால்வ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த டாபிக் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் முடிஞ்சு. இப்போ பார்க்குறது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ், அடுத்து பார்க்குறது சென்டரு, அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம பார்க்கறது சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்ப்போம். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா பாருங்க, x பார் is equal to x minus y1 by y2. இந்த y1 ன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். y வந்து ஒரே ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க we get y1. y2ங்கிறது என்ன, y ஐ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அதாவது y டபுள் டேஷ்னு சொல்லலாம். இது என்ன d2y by dx ஸ்கொயர்னு சொல்லலாம். தட் இஸ் என்ன y2. ஃபார்முலா என்ன, x bar is equal to x minus y1 by y2 into 1 plus y1 square. y bar is equal to y plus, இங்க வந்து மைனஸ், இங்க வந்து இந்த மைனஸ் வந்து காமன், சரியா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. x minus y1 by y2 எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மைனஸ். அதே மாதிரி இங்க வந்து இந்த பிளஸ் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து. ஃபார்முலா பாருங்க, y bar is equal to y plus நியூமரேட்டர் என்ன 1 plus y1 ஸ்கொயர் divided by y2. இங்க என்ன நியூமரேட்டர் வந்திருக்கோ அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க வந்ததுன்னா அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இதுல x மைனஸ், இங்க y பிளஸ், இதுல y1 வந்திருக்கு, இங்க y1 வருது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த x பார் நம்ம மெமரி பண்ணோம்னாவே y பார் சால்வ் பண்ணலாம், சரியா? क्वेश्चन find the center of curvature y is equal to log secant x at ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க, pi by 3 log 2. நம்ம ஜெனரலாவே என்ன பண்ணுவோம், ரெண்டு பாயிண்ட் இப்ப 1, 2 இப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன எடுப்போம், x, செகண்ட் வேல்யூ y ன்னு எடுப்போம். ஃபர்ஸ்ட் வேல்யூ x, செகண்ட் வேல்யூ y. இதுதான் ப்ரொசீஜர். நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நமக்கு லாஸ்டா கிடைக்கும் இல்லையா x y வேல்யூ, அந்த இடத்துல x இருக்க இடத்துல pi by 3 and y இருக்க இடத்துல log 2 சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இப்ப என்ன இந்த क्वेश्चन பாருங்க, y உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலாவுல என்னென்ன வேணும், y1 வேணும், y2 வேணும். அதாவது y ஐ வந்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ given என்ன, y is equal to log secant x. இதை எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதிடுங்க. நமக்கு தெரியும் log x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன,
d by dx of log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. இங்க log x ன்னு இல்லாம எப்படி இருக்கு? log secant x ன்னு இருக்கு. so y1 இல்ல y dash எப்படி வேணா சொல்லலாம். log secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by secant x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. log secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by secant x. அடுத்து என்ன பண்ணனும்? இந்த secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா we get secant x into tan x. புரியுதா? இந்த secant x இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? y1 is equal to tan x ன்னு மட்டும் கிடைக்கும். so y1 is equal to tan x. y1 is equal to tan x. இப்போ அடுத்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? y2 கிடைக்கும். y2 is equal to tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. அதான் y2 is equal to secant square x. இப்போ ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஃபார்முலாவை அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன? x பார். இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடலாம். x உடைய வேல்யூ இப்போதைக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேணாம். அது அப்படியே x மட்டும் வச்சு x. y1 என்னது? tan x. y2 என்னது? secant square x. இந்த y1 வேல்யூவை y2 வேல்யூவை இத போட்டு இந்த 1 plus tan square x எப்படி எழுதலாம்னா இதோட வேல்யூ secant square x. 1 plus tan square x is equal to secant square x. அதனால அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 1 plus tan square x க்கு பதிலா இத நம்ம எப்படி எழுதலாம்? secant square x அப்படினு. இப்போ இங்க secant square x இருக்குன்னு வெச்சுக்கங்களேன். இதுவும் கேன்சல் ஆகுமா? இத பார்க்காத. இங்க மட்டும் பாருங்க. 1 plus tan square x secant square x ன்னு எழுதலாம். இங்க secant square x இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய secant square x கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த x கிடைக்கும். சோ x minus tan x. இது எதுடைய வேல்யூ? x பார் உடைய வேல்யூ. இந்த x minus tan x இந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். அத எடுத்து இங்க x பார் உடைய வேல்யூ. அடுத்து என்ன வேணும்? y பார். இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிருங்க. y ஐ மட்டும் அப்படியே வச்சுக்கீங்க. y1 உடைய வேல்யூவை y2 வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. திரும்ப நம்ம y1 y2 கொடுத்தோம்னா இங்கேயே அதே தான் வரும். 1 plus tan square x. 1 plus tan square x உடைய வேல்யூ secant square x. இங்கே secant square x இதுலயும் அப்படியே கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? y பார் உடைய வேல்யூ y மட்டும் தான். இந்த டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆகுமா? secant square x கேன்சல் ஆயிடும். இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு என்ன? இந்த y அப்படியே ரிப்பீட் ஆயிடும். இது எல்லாமே கேன்சல் ஆனா நமக்கு என்ன? 1. so y plus 1. இப்போ x பாரும் y பாரும் கிடைச்சிருச்சு. அதை தனியா எடுத்து எழுத போறோம். x bar, y bar which is equal to x minus tan x. x minus tan x, y plus 1. நமக்கு நேரா அடுத்து என்ன பண்ணனும்னா ப்ராப்ளத்துக்கு போறோம். x உடைய வேல்யூ என்ன? 5/3. y உடைய வேல்யூ log 2. இது ரெண்டே x இருக்கு இடத்துல y இருக்கு இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ரெண்டே ஃபார்முலா. அப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய y கொடுத்துருப்பாங்க. அதை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர். இவ்வளோதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரேடியஸ், அடுத்து சென்டர், அடுத்து சர்க்கிள். எல்லாம் சேர்ந்தது தான் சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் வந்து ரேடியஸ் இருக்கும், சென்டர் இருக்கும்.
இப்போ இங்கே சர்க்கிளில் எல்லாமே கவர் ஆகிடுன்ற மாதிரி தெரியுதா? ஒரு ரவுண்ட் இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா உள்ள ரேடியஸும் இருக்கும், சென்டரும் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இல்லை, ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சென்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது. இதுக்கு முன்னால் நிறைய சம்மு போட்டிருக்கோம். ரீசன் என்னன்னா அது எல்லாமே யூஸ் ஆகுறதுனால. இந்த டைப்ல நான் ஒரே ஒரு சம்மு தான் போட போறேன். இதில் பாருங்க, இதுதான் வந்து சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் உடைய ஃபார்முலா. x minus x bar whole square plus y minus y bar whole square which is equal to, இத வந்து நாம வைக்கிறது இந்த ரோ ஸ்கொயர் வச்சுக்கலாம். ரோ ஸ்கொயர்னா என்னது? ரோ ஸ்கொயர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த x bar y barங்கிறது என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணோம்ல, x bar y bar ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, அந்த வேல்யூ எடுத்துட்டு இதுல போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுல 3 சம் இருக்கு. இதுல லாஸ்ட் சம் நான் இங்க சால்வ் பண்றேன். இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இதே மெத்தட் தான். ஈஸியான சம்மா போட்டுட்டு கஷ்டமான சம்மாவை சால்வ் பண்ண கொடுக்கல. கொஞ்சம் கஷ்டமான சம்மாவை போட்டுட்டு ஈஸியானதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இங்க என்ன இருக்குது? ஃபைண்ட் மட்டும் இருக்கு. ஆக்சுவலா क्वेश्चन எப்படி இருக்கும்னா, ஃபைண்ட் circle of curvature அப்படினு இருக்கும். Find the circle of curvature. Square root of x plus square root of y is equal to square root of a at a by 4, a by 4. a by 4 என்ன? இது x உடைய வேல்யூ, இது y உடைய வேல்யூ. எப்பவுமே நம்ம எல்லா சம்முக்கும் என்ன பண்ணுவோம்னா, சொல்யூஷன் போட்டுட்டு क्वेश्चनல இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதுவோம். இங்க என்ன இருக்கு? இதை எடுத்து அப்படியே given அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, y மட்டும். இப்போ क्वेश्चन எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a மட்டும் இருந்துச்சு. இப்போ இதே மெத்தட்ல நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சம் சால்வ் பண்ணிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த y மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு square root of y is equal to இந்த LHS ல இருந்த square root of x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன். இப்போ எனக்கு எப்படி மாறி எழுதுறேன்? ரைட் ஹேண்ட் சைடு square root of a minus square root of x. அடுத்து என்ன பண்றேன்னா, ஸ்கொயர் பண்றேன். ஏன் ஸ்கொயர் பண்றேன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக ரெண்டு பக்கம் என்ன பண்றேன்னா ஸ்கொயர் பண்றேன். இந்த சைடு ஸ்கொயர் பண்றப்ப இந்த 2 இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். तो இங்க என்ன ஃபார்முலா இருக்குன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. இப்போ இத எக்ஸ்பாண்ட் பண்ணனும்னா இது தெரியும் உங்களுக்கு. என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இத இத எக்ஸ்பாண்ட் பண்ணா அதே ஃபார்முலா இங்க இருக்கு. இத அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணனும். a மைனஸ் 2ab இது a b plus b square. b க்கு அடுத்து square root of x இருக்கு. so square root of x ஸ்கொயர் பண்ணோம்னா we get dx. இது மட்டும். அடுத்து என்ன பண்ணனும்? நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். y1 and y2. ஃபர்ஸ்ட் வந்து y11. a வந்து என்ன? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அவ்வளவுதான். அடுத்து இங்க -2a இது கான்ஸ்டன்ட். இத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். -2a ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x x பவர் 1/2 ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x இத டிஃபரன்ஷியேட் பண்ணா we get 1/2 into x பவர் 1/2 - 1 இப்படின்னு கிடைக்கும். சோ இந்த 1/2 தான் எடுத்து எழுதிட்டோம். x இங்க போட்டாச்சு. 1/2 - 1 ன்னா என்ன? -1/2. இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா we get 1. இப்போ y1 போகும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்க 2 யும் இந்த 2 யும் கேன்சல் பண்ணிடலாம். we get minus square root of a x power -1/2 ன்னு இருக்கு. இத அதிக வச்சு என்னது கீழ கொண்டு வந்துறோம். x power 1/2 plus 1. எனக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க x உடைய வேல்யூ என்ன அப்படினு. அதாவது x உடைய வேல்யூ a/4. அந்த a/4 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இந்த இடத்துல
என்ன வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணா ஆல்ரெடி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a அதை எப்படி எழுதலாம் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a மைனஸ் a பவர் 1/2 1 divided by a power 1/2 divided by 4 power 1/2 இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த a power 1/2 இந்த a power 1/2 கேன்சல் ஆயிடும் இந்த 4 power 1/2 என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இது அப்படியே நியூமரேட்டருக்கு இந்த இடத்துக்கு போயிடும் இந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு என்ன வரும் 2 வந்துருமா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு அப்ப இது எல்லாம் சேர்ந்து என்ன வரும் -2 இந்த ஆன்சர் +1 -2 ஐ 1 ஆட் பண்ணீங்கன்னா we get -1 y1 உடைய வேல்யூ -1 அடுத்து என்ன பண்ணனும் நமக்கு y2 வேணும் y2 னா என்ன y1 இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றது தான் y2 இப்போ y1 எங்க இருக்குன்னு பாருங்க இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாமா இதை எடுத்தாலும் சரி இதை எடுத்தாலும் சரி y2 இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இதையே எடுத்துக்கணும் ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னாக்க டினாமினேட்டர்ல பவர் தான் திரும்ப அதை நியூமரேட்டர் கொண்டு போய் தான் ப்ரொசீட் பண்ண போறோம் அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த y1 எடுத்துக்கிறோம் இது இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் y2 இங்க என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இந்த 2 2ல கேன்சல் ஆயிடுச்சு இது கேன்சல் நமக்கு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இத அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு x பவர் -1/2 வை டிஃபரன்ஷியேட் பண்றோம் x பவர் -1/2 வை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இங்க x பவர் -1/2 இருக்குன்னா ஃப்ரண்ட்ல -1/2 x பவர் -1/2 -1 ன்னு வரும் இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் x பவர் -1/2 -1 னா இதோட ஆன்சர் -3/2 அதாவது இந்த ரெண்ட -1/2 -1 னா இதோட வேல்யூ என்ன -3/2 இங்க ஃப்ரண்ட்ல -1/2 இத அப்படியே எடுத்து இங்க எழுது இந்த x பவர் -3/2 எப்படி வந்திருக்குன்னா x பவர் -1/2 வை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எனக்கு x பவர் -3/2 கிடைச்சிருச்சு இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னால -1/2 ன்னு ஒரு டேர்ம் வரும் நான் ஏற்கனவே இங்க -√a வை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் -√a வையும் இந்த -1/2 வையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a/2 அப்படினு கிடைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a வை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு x பவர் -1/2 வை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -1/2 x பவர் -3/2 கிடைக்கும் அதை எடுத்துட்டு போய் இங்க எழுதுறீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ரெண்டை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் இப்போ y2 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்னா x பவர் -3/2 வை 1/x பவர் 3/2 ன்னு எழுதணும் அது மாதிரி x பவர் 3/2 எப்படி எழுதலாம் x into x பவர் 1/2 ஆரம்பத்துல இதே சொல்லிருக்கோம் x பவர் 3/2 x into x பவர் 1/2 ன்னு எழுதலாம் அதுதான் அடுத்த ஸ்டெப்ல பண்ணிருக்கோம் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த x உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் a/4 அத அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் a/4 x பவர் 1/2 ன்னு இருக்கு இங்க a/4 ஆ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இப்போ இதுல a பவர் 1/2 டிவைடட் பை 4 பவர் 1/2 ன்னு கிடைக்கும் இப்போ இந்த a பவர் 1/2 வும் இந்த ஸ்கொயர் ரூட் a வும் கேன்சல் பண்ணிரலாம் இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 4 ம் இங்க இருக்கக்கூடிய 4 பவர் 1/2 என்ன ஆகும் இது ரெண்டும் நியூமரேட்டருக்கு போயிடும் நியூமரேட்டருக்கு போனா 4 பவர் 1/2 ஓட வேல்யூ என்ன 2 இங்க 1/2 இருக்கு சோ அந்த 2 வும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் 4 into 4 power 1/2 divided by 2a அப்படி கிடைக்கும் இதுல இந்த 4 power 1/2 ஐ 2 ஐ நம்ம கேன்சல் பண்ணிரலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் சோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் y2 is equal to 4/a இப்போ y1 கிடைச்சிருச்சு y2 கிடைச்சிருச்சு
அப்புறம் அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது x பார் y பார். ஃபர்ஸ்ட் x பார் உடைய ஃபார்முலா தெரியும். இப்போதானே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சால்வ் பண்ணோம். x minus x minus y1 by y2 1 plus y1 square. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச y1 வேல்யூவையும் y2 வேல்யூவையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா y1 உடைய வேல்யூ என்ன -1, y2 உடைய வேல்யூ இந்த இருக்கு. இந்த y2 உடைய வேல்யூ இங்க போட்டாச்சு. சோ -1 ஹோல் ஸ்கொயர்ங்கப்போ 1 plus 1 ஆட் பண்ணோம்னா 2. இங்க என்ன இருக்கு 4 by a ன்னு இருக்கு. சோ இந்த a வந்து நியூமரேட்டருக்கு போறோம். நமக்கு என்ன a by 4 ன்னு கிடைச்சிரும். இந்த ஏரியா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். a by 4 ன்னு கிடைச்சிரும். x plus a by 4 into 2. நமக்கு தெரியும் x உடைய வேல்யூ தெரியும். x உடைய வேல்யூ என்ன a by 4. அந்த a by 4 திரும்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ இது எப்படி மாறும் நமக்கு a by 4 plus 2a by 4. இது அப்படியே கூட வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. x plus a by 4 into 2 ன்னு இருக்கா. இந்த 2 முன்னால சேர்த்துறேன். 2a by 4 ன்னு போட்டுக்கிறேன். x உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் a by 4. 2a by 4 ஐயும் a by 4 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 3a by 4 x bar முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்னது y bar. y bar என்னது y plus அதே தான் y1 y2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. இப்போ இங்க என்ன y வேல்யூ என்னது a by 4 தான். இந்த ஸ்டெப் தெரியும். அடுத்த ஸ்டெப் என்ன 1 plus -1 ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த இதோடைய ஆன்சர் என்ன வரும் 2. அதை இங்க எழுதிட்டோம். டினாமினேட்டர்ல 4 by a 2 by 4 by a. இந்த a by 4 அப்படியே வச்சுக்கலாம். இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய a வந்து நியூமரேட்டர் போயிடும். இப்போ திரும்ப இது என்ன ஃபார்முக்கு வரும்னா 2a by 4. இங்க எப்படி a by 4 plus 2a by 4 வந்துச்சோ அதே ஃபார்முக்கு தான் இங்கே வரும். நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. a by 4 plus 2a by 4 ரெண்டே ஆட் பண்ணாக்க you get 3a by 4. இப்போ x bar உடைய வேல்யூ வந்துருச்சு, y bar உடைய வேல்யூ வந்துருச்சு. x bar வேல்யூ என்னது 3a by 4, y bar வேல்யூ 3a by 4. எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் உடைய ஈக்குவேஷன் என்ன x minus x bar whole square plus y minus y bar whole square which is equal to rho square. அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பல சம்மும் போட்டாச்சு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு என்ன ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் நம்ம எக்கச்சக்கமாக சால்வ் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா என்ன rho is equal to 1 plus y1 square whole power 3 by 2 divided by y2. இந்த y1 வேல்யூ y2 வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y1 வேல்யூ -1. இது போதுமான அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும். இதோட ஆன்சர் 2. சோ நியூமரேட்டர் 2 பவர் 3 by 2 ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் 4 by a 3 by 2 இருக்கு. இந்த 2 பவர் 3 by 2 எப்படி எழுதலாம் 2 into 2 பவர் 1 by 2 ன்னு எழுதலாம். அதான் இங்க பண்ணிருக்கோம். இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய a வந்து நியூமரேட்டர் போயிடும். சோ நியூமரேட்டர் a இங்க 4 மட்டும் தான் இருக்கும். அதை இங்க எழுதிட்டோம். இத சும்மா சிம்பிளை பண்ணலாமா 2 பண்ணலாம். இந்த 2 எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ன்னு எழுதலாம். மேல ஒரு 1/2. இப்போ நியூமரேட்டர்ல வெறும் a மட்டும் வரும். டினாமினேட்டர்ல ஒரே ஒரு ஸ்கொயர் ரூட் 2. சோ ஆன்சர் a by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் இஸ் அப்படின்னு போட்டு x minus x bar அந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு x bar உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3a by 4, y bar உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 3a by 4, இந்த ரோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து எழுதி